friends, நான் உங்க தனுஸ்ரீ. வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ சிசில்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து டே 1 இன் ஸ்ரீநகர். நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு, போய் சாப்பிட்டு கூட வந்தாச்சு. சாப்பாடு வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரூமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நேற்று நைட் வந்து நல்ல ஸ்லீப் கிடச்சிது. ஸோ இப்போ எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ரூம்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய மிரர் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ஹேண்ட்பேக்லாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கபோர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. காஷ்மீர் வந்து கிளைமேட்டே சில்லுன்னு தான் இருக்கும், ஸோ ஏசி தேவையில்லை. பட் இங்கே வந்து எல்லா ரூம்லையுமே ஏசி இருந்துச்சு. அந்த ஏசியை வந்து ஹீட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டிவி, இது ஒரு கிங் சைஸ் பெட்டு. நாங்கள் தனியாக வந்து ஒரு பெட்டு மட்டும் கேட்டோம், எங்களுக்கு அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வேலெட்டு, மொபைல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, ஒரு சோஃபா, டீபாய் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய மிரரோட குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு. இங்கே ஹாட் வாட்டருக்கு கெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம டீ காஃபி போட்டுக்கிறதுக்கு டீ பேக்ஸு, சுகர் பேக்கெட்ஸு, அப்புறம் மில்க் பவுடர் இதெல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு கப்பு, 2 கிளாஸு இது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருந்தாங்க. நமக்கு ஏதாவது வேணும்னா இங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெனு கார்டும் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து ஷவர் ஏரியான்னு தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிளாஸில் வச்சு தனியாக வச்சுருந்தாங்க. ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி மேட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டவல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ட்ரையர் இருந்தது. அப்புறம் டாய்லெட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி சோப்பு, ஷேவிங் கிட்டு, ஷாம்பூஸ் இதெல்லாமே இருந்தது. அப்புறம் ஒரு வாஷ் பேஷன், ஒரு பெரிய மிரர் ஒன்று. பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து எங்களுக்கு ஹோட்டல்லேயே அரேஞ்ச் பண்ணாங்க. லன்ச் மட்டும் நாங்கள் வெளியே பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு சப்ஜி, வெஜிடேபிள் தோசை, கொஞ்சம் ஃப்ரூட் சாலட், அப்புறம் முளைக்கட்டின பயிறு எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவல் உப்புமா, பூவான்னு சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் குல்மார்க் இன்றைக்கி போகிறோம். ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் வந்து 1 hour 1.5 hours டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இது வந்து ஸ்ரீநகரோட ஸ்போர்ட்ஸ், இன்டோர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். இது டே 1 இன் ஸ்ரீநகர் வந்து நாங்கள் குல்மார்க் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை தூர்றதுனால ஸ்னோஃபால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போனால் தான் தெரியும் ஸ்னோஃபால் இருக்கா இல்லையான்னு. இங்கே இருக்கிற வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நமக்கு ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. நிறைய மிரர் ஒர்க் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து சிஆர்பிஎஃப் கேம்ப் நிறையா போட்டிருந்தாங்க. பெஹல்காம் அட்டாக் அப்புறம் தான் காஷ்மீர் வந்தோம். ஸோ ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து போவாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, April 22 வந்து பெஹல்காமில் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க டூரிஸ்ட்டை. நாங்கள் வந்து April 30 வந்து இங்கேருந்து கிளம்புனோம். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. எங்களுக்குமே அந்த பயம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து நாங்கள் புக் பண்ண அந்த டூரிஸ்ட் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய மிலிட்ரி கேம்ப் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ரோட்லேயுமே 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு மிலிட்ரி மேன் நின்றுட்டு இருந்தாங்க. காஷ்மீரில் ஏப்ரல் மந்த்லேருந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்க்குற இடம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனாக சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து இது மாதிரி மிலிட்ரி ட்ரக்ஸ் வந்து நிறையா, ஒரு 10லேருந்து 15 வந்து ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டே இருந்தது. ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. இங்கே வந்து இது வந்து அமரன் படத்தில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்ல, அந்த சீனில் காட்டுற ட்ரக்ஸ் மாதிரி அப்படியே இருந்தது. அங்கங்கே செக் போஸ்ட் வச்சு வர வண்டி எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. நாங்கள் குல்மார்க் போகிறதுக்கு முன்னாடி ஸ்வெட்டர், பூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு கடையில் வந்து நிப்பாட்டினார் எங்கள் வேன் டிரைவர். அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். அது வந்து 400 rupeesன்னு சார்ஜ் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேரம் பேசி தான் வாங்கினோம். அப்புறமேட்டு இப்போ எங்களை வண்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு குல்மார்க் வந்து ஒரு மலைக்கு மேலே ஏறணும். ஸோ எங்களை செக் பண்ணி இப்போ அனுப்புனாங்க. இங்கே வந்து
ஒரு கட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் 4 வீலர்ஸ் போகும். அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கொண்டோலா ரைடு வந்து புக் பண்ணியிருக்கோம். அது ஆன்லைனில் புக் பண்ணணும். ஸோ அந்த ரைடு மூலிமா நம்ம அந்த மலைக்கு மேலே போகிறோம். குல்மார்க் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த ஏரியாவே பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி லைட் க்ரீனில் அப்படியே மேகம் வந்து அப்படியே தரையை தொட்டு போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம வியூ இது. இப்போ காஷ்மீர் ரீச் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஞ்ச் அப்படின்னு ஒன்று காஷ்மீர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்காக அதுக்காக போயிட்டுருக்கோம். கைடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த உதடெல்லாம் வெடிச்சு போய் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஆகுது உதடு. மித்ரா நீங்கள் பாரு, அவர் வந்து கைடு. அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி ஒன்று. இது வந்து பைன் ட்ரீயோட ஃப்ளவரு காஞ்சிருக்கு. இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃப்ளவர் நிறையா இருந்தது. எங்கள் கைடு வந்து ஒரு ஃப்ளவர் காட்டினார், குட்டியாக பர்பிள் கலரில் இருந்தது. அது வந்து துலிப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி காட்டினார். இப்போ நாங்கள் வந்து இந்த விஞ்ச் ரைடுக்கு வந்துட்டோம். கியூ நிற்கிது தண்டோலா ரைடுக்கு. நிற்கிறோம் அப்படியே. இது வந்து என்னன்னா ஒரு டீ பாட்டு. அந்த காலத்துல எல்லாம் பழைய காலத்துல எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கொண்டோலா ரைடு வந்து இந்த கேஜ் வந்து மூவிங்லேயே தான் இருக்கும். அது லைட்டாக ரொம்ப மைல்டாக மூவ் ஆகும். அப்போ நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஏறிக்கணும். ஒன்ஸ் அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேலே ஏறுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. தண்டோலா ரைட் போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு மாதிரி பூஸ் பம்ஸா இருக்கு. அப்படியே சுற்றி வரும் இருக்கு. அப்படியே போகுது. இங்கே பின்னாடி இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, இது தெரிய மாட்டேங்குது. இந்த கொண்டோலா ரைடோட ப்ரைஸ் என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. இது வந்து ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ கரெக்டான ப்ரைஸ் தெரில. ஏன்னா இது வந்து சீசன் மாறுமா இல்லை ஸ்டேபிளாக ஒரு ப்ரைஸ் இருக்குமானும் தெரியல. நாங்கள் போகிறப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக ஒரு வீடெலாம் இருந்தது. இந்த வீடெலாம் வந்து இங்கே இருக்க சோல்ஜர் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கா இல்லை இங்கே இந்த ஊரில் இருக்கிற மலைவாழ் மக்களோட வீடா அப்படின்றதும் தெரியல. ஆனால் வீடு வந்து ஃபுல்லாக வுட்டில் வந்து குட்டி குட்டியாக அழகாக கட்டியிருந்தாங்க. நல்லா பண்ணுறேன், காற்று வருது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபேஸ் 2 போக போகிறோம். இது வந்து வயசானவங்க 60 இயர்ஸுக்கு மேலாம் போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால நானும் போகக்கூடாது. ஐ மீன் அப்படிலாம் இல்லை, போகலாம். சின்னவங்களாம் போகலாம். ஏஜ்டு பீப்புள், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களாம் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அவங்க இருக்கவங்களாம் போக முடியாது. ஃபேஸ் 2க்காக இது ஏறியாச்சு. ஃபேஸ் 2 இது திருப்பியும் இறங்கி திருப்பியும் வேற ஒரு இதில் ஏறி இருக்கோம்ல. ஸோ இது அப்படியே பாதியிலே நிற்கிது, இப்போ பாதியிலே. இன்னும் ஏதோ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. அங்கேருந்தும் எதுவும் மூவ் ஆகலை. கீழே எல்லாரும் இறங்கி நிற்கிறாங்க. மித்து நீங்கள் பாரு. ஆக்சுவலி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது கீழே என்ன இருக்குன்னு. கீழே அங்கே இப்போ தெரியுதா, குதிரைலாம் வச்சுட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. செம்மையாக இருக்குது. காஷ்மீர் வந்து எல்லா சீசன்லையுமே அவ்வளோ அழகாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது அதோட அழகு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து 13,000 அடி ஹைட்டில் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்போ ஃபேஸ் 1 கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ் 2க்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் மலை மேலே அங்கங்கே பனி தெரியுது. மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மேலே போக போக காதெல்லாம் பயங்கரமாக அடைச்சிது.
-5 டிகிரி இருக்கான். இது ஏறி போகிறதே கஷ்டமாக தான் இருக்கு. அம்மா இங்கே மலை மேலே ஸ்னோ வந்து ஹார்டாக இருக்குது. ஸோ கால் வச்சா ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் அழுத்தி நடந்தோம்னா கால் உள்ளே போகுது. ஸோ நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்தையும் பயங்கர குளிரையும் தாங்கிக்கிட்டு தான் நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நம்ம நாட்டை பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சரியான ரெஸ்ட் ரூம் இல்லை, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நாட்டை பாதுகாக்கிற எல்லா சோல்ஜர்ஸுக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இருக்கு காய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் கையை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதே ஃப்ரீசிங் சுச்சுவேஷன். இங்கே ஒரு கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். சரி இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். மட்டும் நீங்கள் இருக்காம பாருங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து 500 கேட்குறாங்க அதாவது சினிமேட்டிக்காக வீடியோ தரதுக்கு. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் 300க்கு தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கேட்டால் 500 சொன்னாங்க. இப்போ வந்து 400க்கு பேசி வீடியோ எடுத்தாச்சு. அது வேணால் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். தென் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ, ஒன்றுமே தெரில. ஆக்சுவலி இதுதான் வந்து நம்ம இப்போ வரும்போது வந்து இவ்வளோக்கெல்லாம் ஸ்னோ இல்லை, கிளியராக இருந்துச்சு. இந்த கீழே இருக்க ஸ்னோ மட்டும் தான் இருந்துச்சு. போக போக வந்து ரொம்ப அந்த அப்படியே எப்படி இப்போ வானம் மூட்டுதுன்றோம்ல, அது மாதிரி இப்போ ஸ்னோ மூட்டுது. இங்கே ஸ்லைட்ஸ்லாம் கூட இருக்கு. பட் நாங்கள் போகல. அது வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு, அதனால நாங்கள் போகல. ஃபேஸ் 2லேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து பனி வந்து மூடிருச்சு. ஸோ கிளம்ப சொல்லிட்டாங்க. இப்போ போகிற வழியில் இந்த கொண்டலா ரைடுமே பாதியில் நிற்கிது. இப்போ ஃபேஸ் 1 போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். You taste one piece, then you will say, give me whole box. This is very famous from Kashmir. People will take 2 boxes, 3 boxes. I sold all, only 1 box is available. குல்ச்சா Taste money, taste money. இங்கே பாருங்க எவ்வளோ காக்கா இருக்கு. தேங்காய் பர்ஃபி. அவ்வளோதான் 10 ரூபீஸ். இது பேர் வந்து என்ன கூல்ச்சான்னாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்களாம். பட் நம்ம ஊர் தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்குது. அதேதான் வந்து காஷ்மீரோட ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க. வால்நட்ஸு, இந்த நட்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து ஜவுன்னு இருக்குது. வெளியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. இன்னும் தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்குது. தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்குது. கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. கேரமல் சாக்லேட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் காவா டீ. அது மட்டும் இல்லாமல் இந்த பொரி வந்து டிஃப்ரெண்ட் மசாலா போட்டு செய்கிறாங்க. நாங்கள் ஃபேஸ் 1லேருந்து கிளம்பி கீழே வந்துட்டோம். இங்கே ஒரு ஷாப் இருந்தது. அதில் நிறைய ஸ்வெட்டர்ஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது அந்த ஸ்வெட்டர்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கங்கே நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் ஃபேஸ் 2 போனப்போ அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்டெல்லாம் போய் பேசினோம். அவங்க வச்சிருந்த கன் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற கன்னு. ஸோ நாங்கள் அவங்க கூட சேர்ந்து பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்களுமே வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசின ஃபீல் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா சொன்னாங்க. அந்த மலை தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் இப்போ போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 o'clock மேலே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு என்னால் என்ன ஆர்டர் பண்ணோன்னு தெரில. அதனால நாங்கள் ரொட்டி தான் ஆர்டர் பண்ணோம். இது வந்து 30 rupeesன்னு இருந்துச்சு. சர்வ் பண்ணுறப்ப பார்த்தா வெறும் ரொட்டி மட்டும் தான் கொண்டு வந்து வச்சாங்க. சைடிஷ் கொண்டு வந்து வைக்கவே இல்லை. கேட்டால் தனியாக ஆர்டர் பண்ணோன்னாங்க. இங்கே வந்து எல்லா சைட் டிஷ்ஷுமே கிரேவிஸ், குருமா எல்லாமே வந்து 400 above இருந்தது. மித்துனும் தனுஷ்டியும் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க.
சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஷெடியூல் அவ்வளோதான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த ஹோட்டல் காம்பவுண்ட் ஃபுல்லாக இந்த ரெட் ரோசஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. இங்கே யாருமே ரோஸ் பறித்து வச்சுக்க மாட்டேன்றாங்க. இது வந்து நம்ம ஊரில் இருக்க பன்னீர் ரோஸ் மாதிரி இருந்தது. பட் அந்தளவுக்கு ஸ்மெல்லே இல்லை, ரோஸோட ஸ்மெல்லே இங்கே இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு கூப்பிட்டாங்க ஒரு 7 o'clock போல். அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப் வச்சுருக்காங்க. இந்த ரொட்டி மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சூப்பில் போட்டு சாப்பிடணும் போல், எனக்கு தெரியல, நான் தனித்தனியாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கீர் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து பாயாசம் மாதிரி இருந்தது, ரவா பாயாசம் மாதிரி இருந்தது. அது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, நம்ம பாயாசம் வைப்போம்ல அது மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இல்லை, செமியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பன்னீர் மக்னின்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வெஜ் குருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு பண்ணியிருந்தாங்க. இது குருமா மாதிரி இருக்காது, நம்ம கூட்டுலாம் செய்வோம்ல அது மாதிரி எல்லா காயும், இதுலேயுமே அவங்க பன்னீர் ஆட் பண்ணி தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தால் பஜ்ரங்கி அப்படின்னு ஒரு டிஷ், இதுனோ பேரெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. இது வந்து தட்டைப்பயிறு மொச்சக்காலாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வடித்த சாதம், ஸ்டீம் ரைஸ். இங்கே வந்து ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நல்லாவே இருந்தது. பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் க்ரீன் சேலடுன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேலட் மாதிரி வச்சுருந்தாங்க. பச்சை மிளகா இதெல்லாம் சேலட் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்க கொடுக்குற பப்பட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஓமம் இதெல்லாம் போட்டிருந்தது. இது வந்து செரிமானத்துக்காக சாப்பிடுவாங்களாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபிஷ் கறி செஞ்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்காதான், ஸோ ட்ரை ஃபிஷ் போட்டு தான் செஞ்சுருந்தாங்க. பட் ஆனால் அது கருவாட்டு குழம்பு மாதிரி இல்லை, அந்த வாடையுமே இல்லை, ஒரு கிரேவி மாதிரி இருந்தது. உருளைக்கிழங்கும் அந்த ட்ரை ஃபிஷ்ஷும் போட்டு ஒரு திக்கான கிரேவி மாதிரி இருந்தது. இன்றைக்கி சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் சில் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுக்க போயிட்டோம். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. நாளைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை பாய்.